என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நீங்கள் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இல்லை. ஏன்னா உண்மையிலே ஐ வாஸ் ஷாக்ட். அவருடைய அந்த அரசியல் வந்து சரியா தான் இருக்கு அப்படின்னு. இவர் வந்து இந்த எலெக்ஷன் வரையும் தான் இருப்பாரு, அதுக்கடுத்தது போயிடுவாரு, கட்சியை கழிச்சுவார். ஃபெலிக்ஸ் பத்திரிகையாளர்களாக இருக்கும்போது அவரை தொடர்ந்து அரசு அதிகார அமைப்பு வந்து குறிவைத்து தாக்குதல் நடக்குது. இதெல்லாம் பயந்துட்டீங்களோ? இல்ல வெறுமனே அது மட்டும் தான் நோக்கமா? இல்ல விஜய் கிறிஸ்தவர், ஃபெலிக்ஸ் கிறிஸ்தவர், ரெண்டு பேரும் பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல தான் விஜய் நிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவ்வளவு எதுக்கு மக்களுக்கு எல்லாம் போவேண்டாங்க. அவருடைய பிரச்சனை ஜனநாயகன் பிரச்சனை நடக்குது. இது நல்ல சொந்த நீங்க அறிவித்தது அதுதானே. அதே அழைப்பு தானே தொடர். அது டெஸ்பரேஷன் கிடையாது. இப்போ உங்களை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் சொன்னாங்க, என்ன யூடியூபர்னு சொன்னாங்க, ரைட் ஃபைன், அதெல்லாம் விடு. இப்போ இந்த பையன் யாரு? ஃப்ரீலான்ஸ் கேமராமேன் பண்ணுவாங்க. லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் அப்படின்னு ஒரு நாள் சொல்லிக்கிட்டு இருந்தோம். இனிமேல் அவர் வந்து அரசியல்வாதி ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களோட நம்ம இன்னைக்கு உரையாட போகிறோம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அறிமுகத்திலே கூட வந்து உங்களை வந்து பத்திரிகையாளர் சொல்லாத அரசியல்வாதி சொல்லதான் ஒரு பழமா இருக்கு. தோழர் தானே இப்போதான், அது நிரந்தரமா இருக்கும். அது மகிழ்ச்சி தோழர். எப்படி இருக்கு ஒரு பத்திரிகையாளர் டு அரசியல்வாதி பயணம்? ரெண்டு விதமா இருக்கு தோழர். உண்மையிலேயே வந்து நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பொறுப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி, ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப கூடி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, எங்களுக்கு நான் சேர்ந்த பிறகு என்ன மாதிரியே நிறைய செய்தி தொடர்பாளர்கள்லாம் போகும்போது எல்லாரையும் அசம்பிள் பண்ணி ஒரு ஓரியன்டேஷன் மாதிரி கொடுத்தாங்க. இந்த ஓரியன்டேஷன் நம்ம நியூஸில் இருக்கும்போது 25 years ஆயிருந்தேன். நிறைய ஸ்போக்ஸ் பர்சனை நம்ம பார்த்துருக்கோம், நிறைய நண்பர்கள். ஏன்னா ப்ரெஸ் கூட அடிக்கடி பேசுகிறதுனால எல்லா கட்சியிலையும் உள்ள ஸ்போக்ஸ் பர்சன் தான் ஃபஸ்ட் நமக்கு ஃப்ரெண்ட் ஆவாங்க, அதுக்கப்புறம் தான் மற்ற ஆட்கள்லாம் ஆவாங்க. இப்போ அந்த மாதிரி அதனால் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கோம், பழகியிருக்கோம். எங்கள் கட்சியில் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நீங்கள் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் இல்லை, நீங்கள் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் விஜய் அப்படின்னாங்க. ஏன்னா உண்மையிலே ஐ வாஸ் ஷாக்ட். அவங்க என்ன, ஸோ யூ ஆர் நாட் ஸ்பீக்கிங் ஆன் யூ ஆர் ஸ்பீக்கிங் ஆன் விஜய். ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாயிலிருந்து வர்றதெல்லாம் தலைவருடைய வார்த்தைகள், அவருடைய வாய்ஸ் தான் நீங்க அப்படின்னும் போது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளவு காஷியஸாக இருக்கணும், நீங்க எவ்வளவு கவனமா இருக்கணும்ல, அதை நான் புதுசா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இதுக்கு முன்னாடி அப்படி நான் வந்து ஃபெலிக்ஸ் ஜெரால்டா தான் இருந்திருக்கேன், ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் விஜயா இருந்தது இல்லை. அப்போ அது ரொம்ப பொறுப்புள்ளதா இருக்குது. அதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் அது சொல்லுது. இப்போ நீங்க பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் அப்படிங்கிறதுல போய் ஃபெலிக்ஸ் விஜயா மாறிட்டீங்க. அவருடைய அந்த அரசியல் வந்து சரியா தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இங்க வந்து 2 கட்சிகள், முதல்ல அவரோட தலைமை பண்பையே சொல்றேன் நான். இதுவரையும் எல்லா அரசியல் தலைவர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, பகைவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னா, யார் கூட வேணாலும் நாளைக்கு சேர்ந்துக்கலாம், யார் கூட வேணாலும் வந்துக்கலாம் அப்படின்றதுக்காக இவங்க உருவாக்கிய ஒரு ஃப்ரேஸ் தான் அது. அது ரொம்ப ஈஸியாக எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் முதல் முறையாக இவர் என் அரசியல் எதிரி, இவர் என் கொள்கை எதிரின்னு மக்களுக்கு முன்னாடி அறிவிக்கிறது, அந்த மக்கள்கிட்டே கேட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்குல இப்படி ஒரு பிரகடனப்படுத்திட்டு செயல்படுற ஒரு தலைவராக நான் பார்த்தேன். அதற்கப்புறம் இவர் வந்து இந்த எலெக்ஷன் வரையும் தான் இருப்பார், அதுக்கடுத்தது போயிடுவார், கட்சியை கழிச்சுவார்னு ஒரு ரூமர் போயிட்டே இருந்தது. அப்போ கூட மலேசியாவில் பேசும்போது 32 ஆண்டுகள் நான் எனக்காக வாழ்ந்துட்டேன், அடுத்த 30 ஆண்டுகள் உங்களுக்காக வாழ போகிறேன். இந்த 30 years நெக்ஸ்ட் 30 years வித் த பீப்புள் அப்படின்னு ரொம்ப ஃபர்மாக எல்லா விஷயங்களையும் மக்கள்கிட்ட முன்னாடி சொல்கிறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க. நான் இதுதான் என்னுடைய ரூட், இங்கே தான் நான் போகிறேன், இதை நான் அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறது. அதே மாதிரி நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்பவர்களையும் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஓப்பனான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, திஸ் லீடர் ஹேஸ் செய்வார், எதை சொல்கிறாரோ அதை செய்வார் அப்படின்றத நான் எவ்வளோ அழுத்தம் கொடுத்தாலும் நம்மளை இந்த பணிந்து போகிற மூஞ்சா இதெல்லாம் சொல்லும்போது அது எனக்கு நல்லா தெரியும் எதை சொல்ல வராருன்றது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதெல்லாம் உண்மை நம்புறீங்களா? ரொம்ப உண்மை நம்புறேன். சரி, ஹி வில் ஸ்டாண்ட். ஏன்னா எதுக்கு இன்னொன்று சொல்லுவாங்க, ஏன் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பேசணும்னா, நீங்கள் ஒன்று சொல்லிட்டீங்கன்னா அது யார் சொன்னதா அர்த்தம்? விஜய் சொன்னதா. அப்போ அதை நிறைவேற்றுறது அவருடைய கடமையாகும் இல்லையா? அப்போ
அந்த அளவுக்கு ஹி இஸ் வெரி ஷார்ப். நீங்கள் ஒரு வாக்கு கொடுத்துருக்கீங்கன்னா அதை நிறைவேற்றதில் அவர் அவ்வளோ பொறுப்பாக இருப்பார், அவ்வளோ கவனமாக இருப்பார் அப்படின்றதும் எனக்கு சொன்னாங்க. இது எந்த அடிப்படையில் அவருடைய பர்சனலாக கேரக்டரை நம்ம முன்னாடியே அனலைஸ் பண்ணதுனால நான் நம்புகிறேன் ஹி இஸ் கோயிங் ஆன் ரைட் ட்ராக் அப்படின்றத எனக்கு நினைக்கிறேன். இல்லை நம்ம இதில் முக்கியமான கேள்வி சொல்லுங்கள். ஏன்னா ஃபெலிக்ஸ் பத்திரிகையாளர்களாக இருக்கும்போது அவரை தொடர்ந்து அரசு அதிகார அமைப்பு வந்து குறிவைத்து தாக்குதல் நடத்தியது. இதெல்லாம் பயந்துட்டீங்களோ? பத்திரிகையாளர் ஃபெலிக்ஸ் டக்குன்னு வந்து 90 நாள் ஜெயில இருந்து வந்த 2வது மாசமே மறுபடியும் ஒரு எஃப்ஐஆர். அது யாருன்னா நானும் நம்ம தோழர் களஞ்சியமும் பேசுனதுக்காக ஒரு எஃப்ஐஆர். அதுலயே 2 அதையும் நான் ஃபேஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறமும் ஒரு எஃப்ஐஆர், அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்போ அது வந்து பார்ட் ஆஃப் லைஃப்ன்றது எனக்கு தெரியும். இங்கே நான் போய் சேர்ந்தது இன்னொரு முக்கியமான ரீசன் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நடக்க போகுது. இதுவரை நம்ம ஒரு ரிப்போர்ட்டராக அதை பார்த்துட்டு தான் இருந்திருக்கோம். அதை நேரடியாக உட்காந்து அந்த இடத்துல நின்றுருப்போம், அதை ரிப்போர்ட் பண்ணியிருப்போம், அதை விட்னஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த மாற்றத்தில் ஒரு பார்ட்டாக இருந்ததில்லை இதுவரை. நம்ம இப்போ ஒரு பார்ட்டாக இருப்போம். உண்மையிலே நான் நம்புகிறேன் ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படின்றது. அதில் ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி பத்திரிகையாளருங்கிற ஃபெலிக்ஸுங்கிறது அந்த தொடர்ந்து அச்சுறுத்தலை தாங்க முடியாம தான் வந்து விஜய் கிட்ட போய் சரண்டர். அதுக்கு எதுக்கு இங்கே போய் எதுக்கு போய் நான் சரண்டர் ஆகணும்? சரண்டர் ஆகணும் அவசியமே இல்லையே. ஏன்னா விஜய் கிட்ட போறதுக்கான நோக்கம் என்ன இருக்கு? இதுதான் நான் சொன்னேன், ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது. அந்த மாற்றத்தில் ஒரு பகுதியா நானும் இருக்கு. வெறுமனே அது மட்டும் தான் நோக்கமா? இல்ல விஜய் கிறிஸ்தவர், ஃபெலிக்ஸ் கிறிஸ்தவர், 2 பேரும் அப்படி இல்லைன்னா அதுவும் இல்லாம கூட வேற லயலா வேற சரி இல்ல. இங்க வந்து மத்த கிறிஸ்தவ தலைவர்கள் இல்லையா? அப்படிலாம் அவர்கள் வந்து இந்த இதுல இல்ல மெயின் ஸ்ட்ரீம் இதுக்குள்ள வர இல்ல. நிறைய பொலிட்டிஷியன்ஸ் இருக்காங்க. நீங்க வந்து அண்ணன் சீமான் என்ன நினைப்பீங்க? அவரை வந்து சங்கின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரைட். அவரை என்னன்னு சொல்றாங்க? அவரும் கிறிஸ்டியன் தான் சொல்றாங்க. அது ரிலீஜனோ இல்ல கல்லூரி நட்போ எதுவுமே இல்லை. நான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நான் பார்க்குறேன். அந்த மாற்றத்தை நிகழ்த்த போறவர் எங்க தவைக்க தலைவராக நான் நம்புறேன். அதுல ஒரு பகுதியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ப முடியாதா இருக்கும், உண்மையா தான். நீங்க அதை நினைச்சு பார்த்துதான் தொடர் ஒரு பெரிய சமூக மாற்றம் நடக்குது, அரசியல் மாற்றம் நடக்குது. அதில் நம்ம வந்து இவ்வளோ நாள் 25 வருஷமா பார்வையாளனாகவே இருந்துட்டு இருக்கோம். நம்ம ஏன் ஒரு பகுதியாக இருக்கக்கூடாது? இல்லை, பத்திரிகையாளன் கடைசியாக வந்து அதிகார மையத்தில் வந்து இணைகிறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா? ஏன் சரியா இருக்கக்கூடாது? எங்கள் கட்சி இப்போ நீங்கள் ஒரு பத்திரிகையாளர் தான், நானும் ஒரு பத்திரிகையாளர் தான். நம்மளுடைய நிலைப்பாடு எப்போதுமே எங்கே இருக்கும்? பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இந்த முதல் நாள் எங்களுடைய ஓரியன்டேஷனில் திரு அருண்ராஜ் ஐஆர்எஸ் வந்து சொல்லும்போது, நம்ம கட்சி பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் நிற்கும். we will always stand with the victims அப்படின் போது நானும் அதை தான் பண்ணியிருக்கேன், நீங்களும் அதை தான் பண்ணிருக்கீங்க, கட்சியும் அதான் பண்ணுது. பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்துல தான் விஜய் நிற்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் நினைக்கிறாரு. அவர் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக என்ன பரந்தூர்ல போய் இந்த மாதிரியே 1-2 சம்பவங்களை வேற எதை சொல்லுங்க, சொல்லுங்க, நான் சொல்றேன். இல்ல அவ்வளவு எதுக்கு மக்களுக்கு எல்லாம் போவேண்டாங்க. அவருடைய பிரச்சனை ஜனநாயகன் பிரச்சனை நடக்குது. சொந்த பிரச்சனைக்காக ஐ அப்ரிஷியேட். நீங்க உங்களுக்கு நீதிமன்ற ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் தெரியும். நீங்க வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கும் போது அந்த விஷயத்தை பத்தி நீங்க பேச முடியுமா? உங்களுக்கு தெரியுது. அப்போ இதுல நீங்க என்ன சொன்னாலும் ராகுல் காந்தி ட்வீட் போட்டாரு, எஸ், அதற்கு அவர் வந்து தேங்க் பண்ணாலே அது பொலிட்டிக்கலி லோடட் ஆயிருமா இல்லையா? இது நீதிமன்றத்துல சொல்லுவாங்களா இல்லையா? இல்ல, இது வந்து நீதிமன்ற வழக்கு நடைமுறைங்கிறது வேற. ஆனா அதுக்காக நான் வந்து கேட்கறது, நீங்க வழக்குல சம்பந்தப்படுறீங்க, நீங்க அந்த வழக்கை பத்தி பேச முடியுமா? கோர்ட்ல இருக்கும்போது எப்படி தொடர்ந்து நீங்க பேசுவீங்க? இந்த அடிப்படை கூட இந்த எல்லா விஷயத்திலுமே இதே மாதிரி வந்து நீதிமன்றத்துல வழக்கு நடக்கு, அதனால அதை பத்தி பேச இல்ல. இந்த மாதிரி மக்கள் பிரச்சனை உண்மையிலே இப்ப 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து கரூர் உண்மையிலே வழக்கு நடக்குது. அதுல நீங்க முன்முடிவுகளை சொல்ல முடியாது, இதுதான் ரீசன் நீங்க வந்து சொல்ல முடியாது. வழக்கு இருக்கும்போது அது இவ்வளோ பெரிய கட்சி தலைவர் சொல்லும்போது அது இன்னும் வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். மற்ற இடங்கள்ல எதுக்கு பேசல அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் அதுக்கான ஒரு விஷயத்துல கூட அவருடைய ஆளுமை பண்பு இருந்ததா வந்து பொதுத்தளத்துல ஒன்றும் தெரியலையே. தொடர் எது ஆளுமை பண்பு? தொடர் அந்த இடத்துல ஒரு சம்பவம் போன அரசியல் வச்சு பண்றது ஆளுமை பண்பா? இத்தனை டெட் பாடியை வச்சுட்டு ஒரு நீண்ட உரையாற்றிட்டு அது அரசியல், அதுதான் பின்ன அரசியல். ஏன்னா அதுலயுமே நீங்க வந்து அந்த உண்மையை வெளிக்கொண்டு வர்றதுக்காக நீங்க பேசி நீங்க கைது செய்யப்பட்ட அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்தது. அப்போ கூட உங்களுக்காக கூட வந்து விஜய் வந்து குரல் கொடுக்காத நிலையில நீங்க அந்த கட்சியில குரல் கொடுக்கலான்னு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் நடந்த மாநாட்டிலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
எடுக்கப்பட்டது. அதில் ஒரு தீர்மானம் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்டை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது. அது எனக்கான தீர்மானம் தான் நான் நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து அவர் வீடியோ பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி எங்கள் தோழர்களையும் சமூக செயல்பாட்டாளர்களையும் பத்திரிகையாளர்களையும் நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்க, என்னை வந்து வேணா தொந்தரவு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாரு. நான் கைது ஆகி நீதிமன்றத்தில் வந்து ரிமாண்ட் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு நைட்டு 2 மணி ஆச்சு நான் வீட்டுக்கு வருது. காலையிலே தாவேக்காலேருந்து வந்தாங்க. 6 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்து எனக்கு பொருள் உதவி பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஐ செட் நோ, நான் எனக்கு நீங்கள் வந்ததே போதுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ எந்த விதத்துலையும் நான் வந்து அதை ஒரு இன்ச் கூட நான் சப்போர்ட் பண்ணுறதுக்காக சொல்ல, கட்சியில் சேர்ந்துதான் இல்லை, உண்மையே அவங்க தே ட்ரை டு ஹெல்ப். எந்த விதத்துலையும் நான் அப்படி நினைக்கல தோழர். எல்லா முக்கியமான இஷ்யூஸ்க்கும் தலைவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்றத நான் சொல்றேன். எதை நீங்க பேசலன்னு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். இல்ல பேசலங்கிறது தொடர்ச்சியா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. நம்ம கவின் படுகொலை நடந்திருக்கு, அந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கும்ல, சரி தவறு ஏதோ ஒரு நிலைப்பாடு. இந்த தூய்மை பணியாளர் போராட்டம் நடக்குது, அதுக்கு ஏதோ ஒரு நிலைப்பாடு பேசணும். இப்படி தொடர்ச்சியாக என்னால திமுக ஆட்சியில அவ்வளவு போராட்டங்கள் நடக்கு, நீங்க ஒரு போராட்டம் இப்ப நீங்க சொல்றீங்க தோழர் பாரதியை கூப்பிட்டு நீங்க கேட்டு பாருங்க, தாவேகா வந்து இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை எப்படிங்க அணுகுனாங்கன்ட்டு. அவர் என்ன சொல்றாரு, சார் இந்த போராட்டமே அவங்க ஃபண்டிங்ல தான் நான் நடத்தணும்னு சொல்றாங்க சார்ன்றாரு. அப்படின்னா அந்த அளவுக்கு அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்றாரு. நான் அவர் ஒத்துழைப்பு கொடுக்கறது நான் சொல்லி முடிச்சேன். என்கிட்ட ரொம்ப கம்பல் பண்ணாரு, நான் அந்த போராட்டத்துக்கு வரேன், அந்த போராட்ட களத்துல நான் வந்து சந்திக்கிறேன், நைட்ல கூட வரேன், 2 மணிக்கு கூட வரேன், யாருக்கும் தெரியாம கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது, நோ சார் நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் போராட்ட கலரே மாறிடும், ரொம்ப பிரச்சனை ஆகிடும், அதனால் நாங்கள் வர்றோம், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இதுதான் பேசப்பட்டது, இதன் அடிப்படையில் அங்கே போனாங்க. ஆனால் தொடர் இங்கே ஊடகங்கள் தான் தொடர், உங்களுக்கும் செய்தி சொல்லுது, எனக்கும் செய்தி சொல்லுது, மக்களுக்கும் அதானே சொல்லுது. அது எப்படி சொல்லுது? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அஜெண்டா இருக்குல்ல, அதுதான் இங்கே நடக்குது. நீங்கள் நீங்கள் தோழர் பாரதியிட்ட கேட்டு பாருங்க, இப்போ கூட வெற்றி பெற்ற பிறகு கூட அவங்க வந்துட்டு நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம், ஐயோ தயவு செய்து வராதிங்க, நாங்கள் வந்து இப்போ வந்தீங்கன்னா இன்னும் அது அட்வர்ஸ் எஃபெக்டாக இருக்கும், இன்னும் எங்களுக்கு நிறைய கோரிக்கை. சந்திக்க வேணாம் தோழர், பேசலாம்ல, நீங்கள் ஒரு ட்விட்டாவது போடலாம்ல, பேசலாம். போடாமல் இல்லையே தோழர், அவங்கள்ட்ட நேரடியாகவே நான் உங்க கூட இருக்கேன், கடைசி வரை உங்க கூட இருப்பேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. எல்லாத்தையும் தலைவர் தான் பேசணும்னு எதிர்பார்க்க. இது வந்து விஜய் கிட்ட இந்த இது இருக்குன்னா, விஜயோடைய அரசியல் ஒரு கேரவன் நடிகருக்கான அந்த உலகத்துல வெளியே வராம இருக்கிறாரு அப்படிங்கிற கிடையாது. ஏன்னா அவருக்கு வெளியே வந்தா எனக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு இது இருக்கு, அவருக்கு ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கு, அதை மீறியும் யாருக்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேவைப்படுது? நீங்க இது நாள் வரைக்கும் ஒரு நடிகனா இருக்கிறது வேற, நான் ஒரு மக்கள் தலைவனா மாறுறது, பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய அரசு பண்ணிக்கிறோம், அது அவங்க பண்றாங்களா? அவருக்கு மத்திய பாதுகாப்பு தானே இருக்கு தோழர். அது 5 பேர் எப்படி தோழர் 5 லட்சம் பேரை வந்து காப்பாற்ற முடியும்? அவங்க சூப்பர்மேனா? இல்ல அது தனிப்பட்ட பாதுகாப்பு, அதுக்கு அவர் பே பண்ணுவாரு இல்லையா? ஒய் பிரிவுனா கவர்மெண்டே ஃபுல்லா கொடுத்துருது, ஹேஸ் டு பே ஃபார் இட். நான் என்ன சொல்றேன், இப்போ மக்கள் சந்திப்பு வேலூர்ல நடத்தணும், அனுமதி இந்த அரசு கொடுத்துச்சா இல்லையா? கொடுக்கல. என்ன சொல்லுது, அங்க சிஎம் ப்ரோக்ராம் நடக்குது, அதனால பாதுகாப்பு ஏற்பாடு அங்க போக வேண்டியிருக்கு, இது வந்து ஒரு அதனால உங்களுக்கு முடியாது. எந்த இடத்துலயுமே இவங்க சரி பாதுகாப்பே இல்லாம விஜயால வெளியே வர எப்படி தோழர்? இப்ப ஒரு 10 லட்சம் பேர் கூடுறாங்கன்னா நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? யாருக்கு விஜயால யாருக்கு ஆபத்து வரப்போகுது? இல்ல சார், யாருக்கும் ஆபத்து, விஜய்க்கு யாரால ஆபத்து? பொதுமக்களுக்கு. விஜய் தலைவருக்கு நீங்க விடுங்க, 5 லட்சம் பேர் திரள்றாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நேற்று தோழர் ஒன்றும் இல்லை, எங்கள் கட்சி ஆஃபீஸில் விருப்ப மனு தான் கொடுத்தாங்க, 10,000 மனு வந்து 1 மணி நேரத்தில் காலி ஆயிடுச்சு. அவ்வளோ பேர் வராங்க. நீங்கள் அது மாதிரி இப்போ விருப்ப மனுக்கே இவ்வளோ கூட்டம் வருதுன்னா தலைவர் போகும்போது எவ்வளோ கூட்டம் வரும்? அதை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இந்த மாற்றங்களை எல்லாம் பார்த்து தான் ஃபெலிக்ஸ் வந்து சமூகத்தில் இது ஒரு அடையாளம் தானே. சரி, ஒரு என்ன சொன்னாங்க, 234 தொகுதியில் போட்டி போடுறதுக்கு ஆள் இருக்குதான்னு கேட்டாங்க. 10,000 ஃபார்ம் ஒரே 1 மணி நேரத்தில் போயிடுச்சு. இந்த எத்தனை லட்சம் ஃபார்ம் டவுன்லோட் ஆன்லைன்ல பண்ணாங்களா என்னன்னு தெரியாது. ஃபெலிக்ஸ் ஐடியாலஜிக்கலி வந்து பேசக்கூடிய ஒரு ஜெர்னலிஸ்ட். அப்படி அந்த இப்போ ஐடியாலஜில என்ன மிஸ் ஆச்சு? இல்ல அதான் அப்படி வரக்கூடிய ஒரு ஜெர்னலிஸ்ட் ஃபெலிக்ஸ் வந்து எந்த மாற்றத்தை கண்டு வடிவேல ஏதோ ஒரு காமெடி சொல்லுவாங்க, அப்படி என்னத்தை கண்டு மக்களோட எழுச்சி தான் சொல்ல. மக்கள் வந்து மிகப்பெரிய புத்திசாலிகள், தே ஆர் வெரி பிரில்லியன்ட். அவங்க வந்து ஒரு விஷயத்த நம்புறாங்க, அதற்கான அறிகுறிகள் எனக்கு தெரியுது அப்படின்னு நான் நம்புறேன். முழுக்க இந்த தேர்தலில் வந்து விஜய் தனியா நின்று வெற்றி பெறுவார்னு நீங்க உறுதியா நம்புறேன். விஜய் வந்து அவருடைய நிகழ்வுகள்ல ஏற்கனவே அவர் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டாரு, நம்ம கட்சி இதுல கூட்டணி ஆட்சி நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேருக்கு நம்ம பங்கு கொடுப்போம், கூட்டணி ஆட்சி அமைவோம், அவர்களுக்கு இடம் கொடுப்போம் அப்படிலாம் அவர் வந்து அறிவித்தார். ஆனாலும் வந்து ஒருவரும் சீண்டலையே.
2 விதமா இதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவர் எக்ஸாக்டா என்ன சொன்னாருன்னு பார்த்துருவோம். ம். எதிர்வரும் 2026 தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து நின்று 234 தொகுதியிலும் போட்டியிட்டு தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைக்கும் எல்லா தகுதியும் உள்ளது. என்றாலும் நம்மை நம்பி வருவாருக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ரைட். இது ஒரு எத்திக்கல் ஸ்டேட்மெண்ட். என் வெற்றிக்கு நீ உழைக்கிறீங்க. உன்னைய இப்ப திமுக எப்படி என்ன ட்ரீட் பண்ணுது? உண்மை சொன்னா இப்ப விசிகே பண்ணியா, ரைட்டு, இந்த சைடு இப்ப காங்கிரஸ் கொடியை கட்டினியா, இல்ல ஸ்கிராப்லாம் நீ பாத்துக்க. ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில் நிறைய ஸ்கிராப் இருக்குது. அதை அந்த பகுதியிலேருந்து ஒரு எம்எல்ஏ வரல, நீங்க பாத்துங்க, நாங்க ஒன்றும் கண்டுக்க மாட்டோம். அப்ப நீங்க ஹெலிகாப்டர் கம்பெனிட்ட லஞ்சம் வாங்கிங்க, நாங்க கண்டுக்க மாட்டோம். இதுதான் அரேஞ்ச்மெண்ட். இதுதான் 2 கட்சிக்கும் அரேஞ்ச்மெண்ட். இது சரியா இல்ல என்னுடைய வெற்றிக்கு நீங்க உழைச்சிருங்க, அதுக்கு உரிய அங்கீகாரமா இந்த ஆட்சியிலே பங்கு தரேன். இது சரியா? எது சரி? இல்ல இதுதான் சரி. இதுதான் அவர் சொன்னது. இத நீங்க அது சரிதான். ஆனா இப்படி நீங்க சொல்றீங்களா ஒரு பெரிய 2 பகுதியா சொன்னாங்க. ஒரு பகுதி இது, 2வது பகுதி கொடி பறகுது, சிக்னல் வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு. யாரை நோக்கி சொன்னார் எடப்பாடி? யாரை நோக்கிய கேள்வி? விஜய் நோக்கி தானே. விஜயகாந்தை விட விஜய் இங்க பலமான தாக்கத்தை ஏற்படுத்துவார். அவருடன் கூட்டணி வைத்தால் என்ன தவறு? சொன்னது டிடிவி. அப்ப அதுக்கு பேர் என்ன? அதே மாதிரி பாஜகல இருந்து திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் ஓரணியில் வாருங்கள் டெய்லி அழைப்பு, லிட்டரலா வெயிட் பண்ணியிருந்தாங்களா இல்லையா? மொத்த என்டிஏவும் தலைவர் என்ன சொல்ல போறான்றத வெயிட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் காங்கிரஸ்ல என்ன நடந்தது உங்களுக்கே தெரியும். இன்னும் என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ கூட்டணிக்கு வரலன்றதை யார் சொல்றவங்க முடிவு செய்யற நிலைமை இடத்துல இருக்கிறாங்கன்னா தாவேகா தான் இருக்கு. சரி, அப்ப தாவேகா போலியா? தாவேகா தான் முடிவு பண்ணணும். நாங்க பெரும் நிலையில இல்ல, கொடுக்கும் நிலையில இருக்கோம். சரி, சரிங்களா? முதல் தேர்தலே சந்திக்கிறீங்க நீங்க முதல் தேர்தல சந்திக்கல சொல்ல, அப்ப எதுக்கு இவ்வளவு டிமாண்ட்? நீங்க டிமாண்ட்ங்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது தெரியுமா? நாங்க உங்களை யூஸ் பண்றோம்னு காங்கிரஸ் சொல்லிட்டு போறாங்க. இவங்களை காட்டி தான் உங்ககிட்ட சீட் அதிகமா வாங்குறதுக்கு. அப்படி ஒரு நிலைப்பாடு இதுக்கு முன்பு இருந்தது இல்லையே. நீங்க சொல்றீங்க இங்க எத்தனை கட்சி இருக்குங்க, நீங்க ஏன் மத்த கட்சியை சொல்லி காட்டி பயமுறுத்த வேண்டியதுன்னா? 75 ஆண்டு பழமையான திமுகவை பயமுறுத்துறதுக்கு 2 ஆண்டு தாவேகா தான் தேவைப்படுது அவங்களுக்கு. அப்பனா அதுவே இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் சக்தி இருக்கிறதுனால தான் அந்த டிமாண்ட் கிரியேட் ஆகுது. ஸோ கூட்டணியும் அகெயின் ஒரு மீடியா நரேட்டிவ்ஸ் தான். நாங்க என்னைக்காவது கூட்டணிக்கு வாங்கன்னு யாரையாவது வெளிப்படையா கூப்பிட்டுருக்கோம்? நீங்க அறிவித்தது அதுதானே. அப்படின்னாலே அது அழைப்பு தானே தொடர். அது டெஸ்பரேஷன் கிடையாது. வாங்கன்னு கூப்பிடுறது எப்படி? ஓரணியில் தமிழ்நாடு, ஓரணியில் எதிரணிக்கு போடக்கூடிய தூண்டில் தானே. அதோட தூண்டில் இல்ல, அது எத்திக்கல் பாயிண்ட் தொடர். எத்திக்ஸா நீங்க நீங்க அப்படி சொல்லியுமே உங்ககிட்ட ஒருத்தரும் சீண்டலன்னு நாங்க தான் தொடர் முடிவு பண்ணோம். எங்க தலைவர் தான் முடிவு பண்ணோம். தலைவர் தான் முடிவு பண்ணோம். இத்தனை பேரு எடப்பாடி ரெடியாக இருந்தார், டிடிவி ரெடியா இருந்தார், பாஜக ரெடியா இருக்கு, எல்லாரும் ரெடியா இருக்காங்க. நீங்க அது எங்களுக்கு முதன்மையானது இல்ல, எங்களுக்கு 2வது தான் கூட்டணி. நாங்களே வெற்றி பெற யாரு கேனபலைஸ் பண்ணுவா? ஒரு 50 தொகுதி கொடுக்கறோம், 50 நாங்க ஜெயிக்கிற தொகுதி தானே கொடுக்கணும். புரியுதுங்களா? எதுக்கு அது? எங்களுக்கு நீங்க பாருங்களேன், எலெக்ஷன் டேல நீங்க என்னடா இப்படி ஒரு எலெக்ஷன் நம்ம இதுவரை பார்த்ததே இல்லைன்னு நீங்க நினைப்பீங்க. ஆட்சியை பிடிச்சி கோட்டையில கொடியேற்றிடுவீங்க போல இருக்கு. உறுதியா நான் என்ன சொல்றேன், முதல் நாளே போய் வாக்குச்சாவடியில் உட்காருப்பாங்க. முதல் நாள் நைட்டே வாக்குச்சாவடியில் உட்காருவாங்களா? வாக்குப்பதிவு இயந்திரத்தை தூக்கிட்டு போயிருவாங்களா? முன்பே போய் உட்காருவாங்க பாருங்க. வரிசை அவ்வளவு வெறித்தனமா இருக்கீங்க. வேற நீங்க இது மாதிரிலாம் நடந்திருக்காது. இது நடக்கும் பாருங்களேன். முதல் நாளே கூட்டமா குடும்பமா முதல் நாள் நைட்டே போய் உட்காருவாங்க பாருங்க. இதெல்லாம் எதுவும் சர்வே மாதிரி எதுவும் எடுத்து நம்பிக்கையில சுத்திக்கிட்டு இல்ல நீங்க பாருங்களேன் தொடர். இதுக்கு ஈரோடு மாநாட்டுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டாங்க தொடர். இது என்ன? இது சமூக மாற்றமா? இது சமூக அவலமா தெரியல. இது ஒரு புதிய பினாமினா. இதை யாரும் புரிஞ்சுக்க முடியாது. புரிஞ்சுக்கிட்டாலும் ரொம்ப லேட்டு. இது ஒரு 30 ஆண்டுகளாக ஒரு ஏற்பட்ட ஒரு குட்வில். ஒரு சினிமாவில் தொடக்கத்துல ஒரு ஃபெயிலியர் மெட்டீரியல். அந்த ஃபெயிலியரை அப்படியே சக்சஸா மாத்தினது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா, இது சினிமா கவர்ச்சி மட்டுமல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு 10 ஆண்டுகளாக
மக்கள் இயக்கம்ன்ற பேர்ல நடத்தின ரொம்ப கிராஸ் ரூட் லெவல்ல நடந்த ஒர்க். நீண்ட கால செயல் திட்டம். ஆமா, நீண்ட காலமா ஒர்க் பண்ண. அப்பவே இருந்தே வந்து அதிகாரத்துல வந்து உட்காரணும் அப்படிங்கிறது. அதிகாரத்துல வந்து உட்கார்றது மட்டும் இல்ல தோழர், இங்க ஒரு நேர்மையான ஆட்சியை பார்த்து 3 ஜெனரேஷன் ஆச்சு. இந்த 3 ஜெனரேஷனா எங்க மாமனாருக்கு 79 அவரு, அடுத்த வருஷம் 80. அவர் வந்து ஒரு கல்லூரியில, ரொம்ப முக்கியமான ஒரு கல்லூரியா ஆங்கிலத்துறை பேராசிரியராக இருந்தார், ஹெச்ஓடியாக இருந்தார் அரசு கல்லூரிகளில். அதுக்கப்புறம் இன்னொரு காலேஜில் வந்து ஆங்கிலத்துறையோட ஹெச்ஓடியாக இருந்தார். அவர் ரிட்டையர்ட் ஆன பிறகு ஜாலியாக தன்னுடைய வாழ்க்கையை கேரளாவில் செட்டில் ஆகிருக்காரு. ஆனால் இந்த வருஷம் இங்கே வந்து ஓட்டு போட்டே அவரும் துடிறாரு. மருமகன் கட்சியில் இல்லை, மருமகன் முன்னாடியே அவர் மட்டும் இல்லை, அவங்க தம்பியும் அங்கே தான் இருக்கிறாரு. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு வயதான சமூகத்தினர் சரி கடைசியில நம்ம சாகிறதுக்கு முன்னாடினாலும் ஒரு நல்லாட்சியை பார்த்துட்டு போகணும்னு உண்மையை நினைக்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ் வந்து சரி இனியாவது நம்ம வந்து ஒரு நல்ல ஆட்சியில வளருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஃபேக்ட். இப்போ எடப்பாடி வந்து கூட்டணிக்கு ரொம்ப விருப்பப்பட்டார். அவருடைய ஆட்களே வந்து கொடியை பிடிச்சிக்கிட்டு தவைக்க கொடி அப்படிலாம் சொல்லப்பட்டது. உண்மையாக கூட இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கரூர் சம்பவத்துல எடப்பாடி வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்து அந்த விஷயத்துல விஜயை காப்பாற்றியார் அப்படின்னு. எப்படி அவர் அவர் அந்த சமயத்துல விஜய வந்து இப்போ பேசுற மாதிரி அப்படி பேசியிருந்தால் விஜய் வந்து சிக்கியிருப்பாரு. என்ன சிக்கியிருப்பாரு? மொத்த சமூகமுமே அன்றைக்கு வந்து விஜய் குற்றவாளின்னு சொல்லிட்டு இருந்தப்போ எடப்பாடி வந்து ஒரு ஸ்டாண்ட் மொத்த சமூகமும் இப்படி சொல்லல, அப்படி சொல்ல வைக்கப்பட்டது. அதுக்கு எதிராக குரல் கொடுத்தவங்க எல்லாரும் அதிகார மையம் ஆளுங்கட்சி வந்து விஜயை கார்னர் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, அந்த சமயத்துல ஒரு எதிர்கட்சியாக எடப்பாடி நின்று அது என்னன்னா தாவேகா கூட்டணிக்கு வந்துரும் அப்படிங்கிற அப்படி இல்ல. அவர் என்ன சொன்னாரு, அவர் வந்து அவர் அதுல வந்து பெருசா அரசியல் பண்ணல, ஆனா உண்மையின் பக்கம் நின்னாரு, பேசினாரு. அதற்கு அதுலயும் ஒரு மைல்டு அரசியல் இருக்கதானே செய்யுது. அரசியல்வாதிகள் தொடர் உங்களுக்கு தெரியாது இல்ல, அரசியல்வாதிகள் நமக்காக குரல் கொடுக்குறாங்கன்னா அவனுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அவ்வளவுதான். அந்த அடிப்படையில் அவர் வந்து குரல் கொடுத்தாரு. இப்போ வந்து அது கூட்டணி ஒத்து வரலனால பழையபடி பாயிரங்களா? அப்படி இல்ல தோழர். இது வந்து இப்ப உண்மையே நான் சொன்னேன்னா 10 தேர்தலில் தோல்வி கண்டவர் இபிஎஸ். தேர்தலுக்கு முன்பே 3வது இடத்துக்கு போனது அதிமுக. அது வந்து ஒரு மண்டலத்துக்கான கட்சியும் மண்டலத்துக்கான தலைவருமா ஆகிக்கிறாங்க. இப்ப அவங்களை எதுக்கு நமக்கு இப்ப டார்கெட் யாரு? திமுகவை ஆட்சியில இருந்து காலி பண்ணும், அவ்வளவுதான் நம்மளோட நோக்கம். அதை நோக்கியாவது ஃபுல் ஃபோக்கஸ். பாஜக தரப்புல இருந்து உங்களுக்கு வந்து நெருக்கடி வருதா கூட்டணி வைக்க சொல்லி? தோழர், கரூர் சம்பவத்தை எங்க தலைவர் பேசின என்ன சொன்னாரு? அழுத்தமா, நான்லாம் அழுத்தத்துக்கு 5 போனான்னு சொன்னாங்கல்ல, அதுவே இட் சேஸ். தோழர், அதான் தொடர்ந்து சொன்னா, மக்கள் முன்னாடி நீங்க ஒரு பேட்டியோ இல்ல, மக்கள் முன்னாடி மக்களையே சொல்ல வைக்கிறது. யார் நம் அரசியல் எதிரி? அவங்க என்ன சொல்றாங்க? திமுகன்னு கத்துறாங்க. யார் நமது கொள்கை எதிரி? பாஜகன்றாங்க. இப்படி சொல்லிட்டு ஒரு தலைவர் எப்படி தொடர் அதுல இருந்து தவறுவாரு? அது எப்படி முடியும்? அதுதான் தொடர் தலைவன். அதான் ஏற்கனவே நான் சொன்னேன், இது நிரந்தர இதே எங்க தலைவர் நிரந்தர பகையும் இல்லை நண்பரும் இல்லை சொல்லியிருந்தாருன்னா தென் கதை வேற. இவ்வளவு ஃபார்மா யாரும் இருக்க முடியும்? திமுகவுடைய அதிகாரம் பறிபோகாம இருக்கிறதுக்காக விஜய் இறக்கிவிடப்பட்டிருக்கார். அவர் கொஞ்சம் எதிர்ப்பு வாக்குகளை பிரிப்பார் அப்படிங்கிறதுக்காக கமல் வந்தாரோ அதே மாதிரி விஜய் வந்துட்டு போவார் அப்படின்னு. திமுக வாக்கு வங்கிகள் நொறுக்கப்படுது. அவங்க வீட்டிலே நம்ம ஆட்கள் இருப்பாங்க. எல்லா வீட்லயும் வந்து நான் விளையாட்டுக்கு சொல்ல, பேச்சுக்கு சொல்ல, நீங்களே நான் தோழர் எனக்கு தெரிஞ்ச திமுக சப்போர்ட்டர் சார், நாங்களாம் இப்படி மிரண்டு போயிருக்கோம். இவ்வளவு பேர் மக்கள் உங்களை ஓட்டு போடாருமா, நீங்க தான் கண்டுக்க மாட்டேங்கிறீங்கன்றாங்க. அவ்வளோ கிரவுண்ட் ஸ்வெல்லிங், கிரவுண்ட் சப்போர்ட் அவ்வளோ இருக்கு தோழர். யாருமே நான் இன்னைக்கு யூ வில் நாட் பிலீவ், நான் என்னோட இன்னொரு பேட்டியில் கூட சொன்னேன், ஹெச்பி நிறுவனம் இருக்குல்ல, அதில் ரொம்ப சீனியர் லெவலில் ஒர்க் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு பெண் ஆஃபீஸர், அவங்க என்னை பார்க்கணும்னு சொன்னாங்க. என்னங்க அப்படின்னா, இல்லை சார், என் பொண்ணு ஐஐடியில் முடிச்சுட்டு இப்போ ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க, அது விஜயநாத் தான் ஓட்டு போட்டு சொல்லி ப்ரெஷர் போட்டு இப்போ நானே தாவேகாவுக்கு மாறிட்டேன். என்னுடைய அந்த டெக்னாலஜிக்கல் அறிவை ஏதாவது நான் கான்ட்ரிபியூட் பண்ணுமான்னு கேட்கறது தான் வந்தேன். சரி மேடம் பேசிட்டு, நான் கேட்குற இடம்லாம் தாவேகா தான் சொல்கிறாங்க. அப்படி ஒரு ஐஐடியில படிச்ச ஒரு பொண்ணு ஒரு நடிகருடைய திரைபிம்பத்தை நம்பி வாக்கு அப்படிங்கிற நிலை இருக்கிறது வந்து திரைபிம்பம் இல்ல, திரைபிம்பம் மட்டும் கிடையாது. வேற என்னதான் விஜய் செஞ்சாரு? என்னன்னா இப்படி வந்து அப்படி களத்துல இறங்கி அப்படி இது பண்ணி வச்சு மக்கள் பிரச்சனை பேசிட்டேன். மலையாளத்துல ஒரு படம் எடுத்திருக்காங்க, எப்படி விஜய் மக்கள் இயக்கம் வந்து ஃபீச்சர் மூவி
பிளட்டு தேவைன்னா எப்படி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இது அவ்வளோ வருஷம் பண்ணியிருக்க கிரவுண்ட் ஒர்க். படிப்பகம், அதுக்கப்புறம் வந்து விருந்தகம் இன்னும் நடத்திட்டு இருக்காங்க. எந்த பேரிடர் வந்தாலும் உதவிகள், மருத்துவ முகாம்கள், அதுக்கப்புறம் பிரெட் அண்ட் பட்டர்னு ஒரு ஸ்கீமு, அதுக்கு அடுத்தது டியூஷன் போய் எடுக்கிறது, கவுன்சிலிங் கொடுக்குறது, இது மாதிரி ஒரு 10 ஆண்டுகளாக மிகப்பெரிய ஒர்க் நடந்திருக்குல்ல. அதெல்லாம் தானே குட்வில்லாக மாறும். இல்லை, இப்போ நான் சமீபத்தில் ஏன் கேட்குறேன்னா, சமீபத்தில் அவரை வந்து என்டிடிவியில் பேட்டி எடுக்கிறதுக்கு போகிறாங்க. இப்போ உலக வரலாற்றில் நானும் பார்த்துருக்கேன். நீங்கள் என்னை விட கூடுதலாக நீங்கள் அந்த தொலைக்காட்சியில் பணிபுரிந்தவர். என்டிடிவி ஒரு புகழ்பெற்ற நிறுவனம், அதில் வந்து தங்களுடைய பேட்டி வர்றது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இதாக பார்க்கக்கூடியது. அந்த பேட்டி எடுத்தவங்க இப்படி ஒரு விஷயத்த நம்ம யாரையாவது இப்போ ஃபெலிக்ஸை பேட்டி எடுக்கிறதா, ஃபெலிக்ஸ் பேட்டி ஒளிபரப்பணும். நான் வந்து ஃபெலிக்ஸை பார்த்துட்டு வந்து பேட்டி கொடுத்தேன் அப்படிங்கிறது நடக்குது. நடக்காத ஒரு பேட்டியை பேட்டின்னு சொல்றது எவ்வளவு தப்பு. உண்மையிலே எனக்கு நீங்க சரியா சொன்ன மாதிரி அங்க போனவர்கள்ல 4 பேர் எல்லாருமே என்னுடைய நண்பர்கள். அந்த போனதுல இன்னும் என்னன்னு கூட நான் போன்ல பேசுற அளவுக்கு நெருங்கிய நண்பர்கள். இப்ப எனக்கு உண்மையிலே தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு. நாங்க வந்திருக்கோங்க, டெல்லியிலேருந்து வந்துட்டோம். மறுபடியும் இந்த டீம் மொத்தமாக இங்கே வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. தலைவர்கிட்ட போயிட்டு ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு வந்துடுவோம். இதுதான் நான் கேட்டது. பேட்டி கேட்கவே இல்லை. அங்கே உள்ளே போகும்போது அவங்க பேசினது, நீங்கள் பேட்டி கொடுக்குற மாதிரி இருந்தால் ஃபர்ஸ்ட் பேட்டி எங்களுக்கு கொடுக்கணும். சரி, நான் பார்க்குறேன். இதுதான் நடந்தது. பேட்டி அவங்க எடுக்கவே இல்லை. நான் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு 45 மினிட்ஸ் பேசுகிறாங்க. நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. அதில் அவரை பற்றியும் பேசுகிறாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, இவங்க இங்கேருந்து போகும்போது இவங்களுடைய புரிதலே வேற. அவர் பேச மாட்டாரு, 1 லைன்ல ஆன்சர் பண்ணிடுவாரு. அவருக்கு இப்படித்தானே புரிஞ்சு வச்சிருக்காங்க, அரசியல் தெரியாது அப்படின்னும் போது இவங்க அங்க போய் மீட் பண்ண பிறகு இவங்களுடைய இதுக்கு முன்னாடி, ஆமா உண்மையா, இதுக்கு முன்னாடி இவங்க மேல வச்சிருந்த அபிமானம் மொத்தமா மாறிடுது. மொத்தமா மாறி, என்னடா இது நம்ம விலை இவ்வளவு வேற ஒரு விஜய் நினைச்சிருந்தோம், அங்க போனா இப்படி ஒரு வெரி என்ன சொல்றது, ரொம்ப உறுதியான மனிதரா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய சந்தித்த அனுபவத்தை இவங்க வந்து பேசிக்கிறாங்க. இப்ப நான் போய் தலைவரை சந்திச்சுட்டு வந்தேன், வந்துட்ட பிறகு என்னுடைய சேனல்ல நானும் என் பெண்ணும் பேசிட்டோம். இதேதான் அவங்களும் பண்ணாங்க. இதுல என்ன நடந்தது, உண்மையா என்ன நடந்தது? பேட்டின்னு கேட்காம தான் வந்து டெல்லியில இருந்து வந்தாங்களா, இல்ல வேற வேற சொல்ல வர. இவங்க இங்க வந்ததோட நோக்கம் தொடர், தமிழக அரசு ஒரு சப்மிட், என்டிடிவியில் ஒரு சப்மிட் நடக்குது. சப்மிட்டுக்கு ஸ்பான்சர் யாருன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட் காலையிலேருந்து தங்களுடைய அச்சீவ்மெண்ட்லாம் நேஷனல் லெவலில் ஊதலாம் அப்படின்னு நடத்தின அந்த ஊதல் ப்ரோக்ராம் தான் அது. பல கோடி செலவு பண்ணுறாங்க. யாரு? தமிழ்நாடு அரசு, நம்ம காசை. அதில் தான் உதயநிதி பேசுகிறாரு, சிஎம் பேசுகிறாரு, அதுக்கப்புறம் டிஆர்பி ராஜா பேசுகிறாரு, தங்கம் தென்னரசு பேசுகிறாரு, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசுகிறாரு, கனிமொழி பேசுகிறாங்க. இவங்கெல்லாம் பேசிட்டாங்க. இவங்கெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதை கொஞ்சம் நியூட்ரலாக மாற்றணும்ல. அதற்காக பிஜேபிக்கு ஒரு 2 ஸ்லாட்டு, ஏடிஎம்கே 2 ஸ்லாட்டு, தவேகாவுக்கு 2 ஸ்லாட்டு, இதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அவங்க வந்து ஆல்மோஸ்ட் லாஸ்ட் செஷன் போயிட்டு இருக்கு. அப்போதான் அவங்க கேட்குறாங்க, இது மாதிரி நிகழ்ச்சி முடிய போது போயிட்டு வந்துடலான்னு. இன்னும் ஒரு ஆங்கரை மட்டும், தம்பி நீ மட்டும் எரியா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இன்னும் கூப்பிட்றாங்க. நீங்கள் தான் கூப்பிட்டு போனீங்களா? நான் கூப்பிட்டு போகல. நான் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நிகழ்ச்சி முடிய போது நம்ம போயிட்டு வந்துடலாம், சரி நீ இந்த செஷனை ஹேண்டில் பண்ணிக்கணும் ஒருத்தட்ட கொடுத்துட்டு இவங்கெல்லாம் போகிறாங்க. போயிட்டு முடிச்சுட்டு அவங்க அந்த போட்டோவை போட்ட உடனே தமிழ்நாடு அரசு செலவு பண்ணது மொத்தம் காலி ஆயிடுச்சு. மொத்தம் காலி. இந்த ஒரு போட்டோ பிக்கப் ஆயிடுச்சு. ஒரு போட்டோ பிக்கப் ஆகி வைரல் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஐடியா தந்து, ஒரு போட்டோவே இப்படி போகுது, நம்ம எதுக்கு இதை வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராமா பண்ணக்கூடாது, போட்டாங்க. மொத்தமும் காலி. இப்போ இது வைத்தறிச்சல் தாங்க முடியல. என்னடா இவ்வளோ கோடி கூடயா செலவு பண்ணி நம்ம ஊதலாம்னு நினைச்சா ஒரு போட்டோ இந்த ஊதிட்டேன்னு கவுண்டர் நிறைய செட் பண்ணி பேட்டி எடுத்தாரு. பேட்டி கொடுத்தாங்க, 5 மணி நேரம் எடுத்தாங்க, 4 மணி நேரம் கட் பண்ணிட்டாங்க, பேச தெரியல, அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு. ஆனா உண்மையா நடந்தது இதுதான். ஒரு போட்டோ தமிழ்நாடு அரசோட இவங்களுடைய பல கோடி பட்ஜெட்டை காலி பண்ணிச்சு. இதுதான் அந்த கவின் விஷயம். நீங்க கவின், நம்ம மதுரையில நடந்த மாநாட்டுல முதல் தீர்மானமே ஆணவ கொலைக்கு எதிர்த்தான் சொன்னாங்க. இன்னைக்கு 2025 ஆகஸ்ட்ல நினைக்கிறேன், தாவேகா சார்பா உச்சநீதிமன்றத்துல வழக்கே நடக்குது. ஒரு ஆணவ கொலைக்கு எதிராக சிறப்பு சட்டம் கொண்டு வாங்க. இப்போ வெறும் அறிக்கையில பேச்சுல மட்டும் இல்லாம அது ஆக்ஷன்லயும் இருக்கணும்.
இது சரியான நிலைப்பாடா? இல்ல அது சரியான நிலைப்பாடு தான். ஆனா ஒரு சம்பவம் நடக்கும்போது அந்த சம்பவத்துல உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதனாலதான் தொடர் இதை கேட்கல தொடர். நீங்க பொதுவா நான் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிர்க்கிறேன். இல்ல 19 இல்ல நான் எதிர்க்கிறேன் இல்ல, நாங்க போய் ஃபைல் பண்ணிருக்கோமே கேஸ். இல்ல அதுதான் அந்த வழக்கை நாங்க நடத்துறோம் அப்படிங்கிறது வேற. இந்த சம்பவத்துல இங்க ஒரு கொலை நடக்குது, இந்த கொலையில எனக்கு வந்து இதுல முரண்பாடு இருக்கு, இது தவறு அப்படின்னு கண்டிச்சு முதல் தீர்மானமே அதான தொடர். இரண்டாவது தீர்மானம் தூய்மை பணியாளர். அன்னைக்கு நேரம் என்ன காரணம் தெரியல, நேரமின்மை காரணமா இருந்திருக்கலாம், இல்ல கூட்டம் வந்து லேட்டா டிராபிக்ல போறதுக்கு காரணமா இருந்தாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படல. தீர்மானம் அதாவது படிக்கல, நிறைவேற்றப்பட்டது. அப்போ கொள்கை அளவுல நாங்க யாருன்றது அதுல இருக்குதே. நாங்க அதோட நின்னாம இப்ப இந்த அரசு ஏன் இப்பதான் கமிட்டி போட்டுமா தொடருக்கு? இவங்கள்ட்ட பவர் இருக்கு, மெஜாரிட்டியும் இருக்கு, சாதி ஒழிப்பு, சமூக நீதி எல்லாம் பேசுவாங்க. இப்ப எதுக்கு நேரடியா ஒரு மற்ற மாநில சட்டத்தை காப்பி பேஸ்ட் கூட பண்ணுங்க. உங்கள்ட்ட அட்வொகேட்டே இல்லைன்னா காப்பி பேஸ்ட் பண்ணி கூட நீங்க ஒரு சட்டம் ஏற்றுங்க. இதையும் நாங்க தானே அது தீர்வை நோக்கி போறதும் நாங்க தானே பண்றோம். எஸ்ஐஆர்ல அதே மாதிரி நாங்க தானே கேஸ் நடத்திட்டு இருக்கோம். இன்னும் டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இது மீடியா நரேட்டிவ் இதுல சொல்ல உண்மையா சொல்றேன், நான் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ல. நீங்க எத்தனை வாய்கள் இன்னைக்கு வந்து தாவேக்காவுக்கு எதிராக இங்க இறக்கி விடப்பட்டிருக்கு, பெரிய வாயிலிருந்து சின்ன வாய் வரையும். நான் சொல்றது சேட்டலைட் சேனல் பெரிய வாய், ஸ்மால் சின்ன வாயின்றது யூடியூப்ல. எத்தனை சேனல்கள், எத்தனை வாய்கள் இங்க இறக்கி விட்டுருக்கு. இப்போ இதற்கு மத்தியில நான் போன்று என்னை போன்ற ஒரு 2-3 பேர் கத்துனா அது எங்க கேட்கும்? அதனால நீங்க உண்மையை மறைச்சிட முடியாதுல்ல. இப்ப தமிழ்நாட்டுல பத்திரிகையாளர்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? கவலைக்கிடமா இருக்கு தொடர். பத்திரிகையாளர் நிலைமை கவலைக்கிடமா இருக்குன்றதை விட இந்த பத்திரிகையாளர் சங்கமும் சக பத்திரிகையாளரோட ரொம்ப கேவலமா இருக்கு. அதான் அந்த எம்எல்ஏ ஒருத்தர் திமுக எம்எல்ஏ ஒருத்தர் செய்தி சேகரிக்க போன டீமை வந்து அடிச்சு அவரே களத்துல இறங்குறாரு. வழக்கமா குண்டர்கள் இறக்குவாங்க, டேய் நானே தளபதிடா நானே இறங்குறேன்னு இறங்கி அடிக்கிறாரு. ஒரு பெரிய இது இல்லையே. மற்ற கட்சி தலைவர்கள் பேசாம இருக்கிறது வேற, நம்ம பத்திரிகையாளர்களே வந்து அதை பெருசா பேசி அடிச்சது திமுக எம்எல்ஏனால அது வந்து அடியா தெரிஞ்சுக்க. அது அப்படியே ஒரு எம்எல்ஏ அவன் வந்து கனிம வளத்தை வெட்டி வித்தான்னா அவனுக்கு எந்த அளவுக்கு சமூக பொறுப்பு இருக்கும்? அதுவே ரொம்ப எம்எல்ஏ இப்படி இந்த வேலையை பழனியாண்டி கிரனைட், பழனியாண்டி குவாரின்னு தான் பேரே. அப்ப அந்த பேரை வச்சுக்கிட்டு அவன் வந்து பண்ணார்னா அவர் எந்த அளவுக்கு இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் அக்கறை இருப்பாரு. ரைட், ஒண்ணு. சரி, பார்க்க வர்றேன்னு சொன்னோடனே அடிச்சானா அது வந்து இவங்க யாருமே அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்ற கூட அதே சேனல் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இதே வந்து ஒரு அதிமுக எம்எல்ஏ பண்ணியிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் தமிழ்நாட்டுல? இது அதிமுக இங்க தமிழ்நாட்டை விடுங்க, யூபி பீகார் ஐயோ அதுக்கான பத்திரிகையாளர் சங்கம் இதுக்கான எல்லாம் முளைச்சிட்டு வந்து குதிச்சிருப்பாங்க பிரஸ் கிளப் வாசல்லையும். அங்க இது என்ன நடக்குது? அப்போ என்ன சொல்றாரு, நடவடிக்கை எடுக்கப்படும். என்னங்க இந்நேரம் அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? சஸ்பெண்ட் பண்ணிட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு. வந்து பத்திரிகையாளர் மீது வழக்கு போட்டிருக்கா மிரட்டுறான். என்ன இந்த அரசோடைய ரொம்ப கேவலமான புத்தி தான். நானே வந்து என் குடிநீர் தண்ணியில மலத்தை கலந்து நானே குடிச்சுப்பேன். அதுக்கு எம்எல்ஏ போய் ஒரு லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர் லஞ்சம் வாங்கி மிரட்டுவாரு. இன்னொரு பையன் நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் பல்லடம் வெட்டினானுங்க. லைவ் ஐயோ வெட்டுறாங்கன்னு பேசினான். அதுக்கும் வாய் திறக்கல, இதுக்கும் வாய் திறக்கல. இது நாளைக்கு இவங்களுக்கு வராதா? உங்களுக்கு வந்து தொடர், எனக்கு வந்தது, இந்த பையனுக்கு வந்தது. இப்போ தமிழ் நியூஸ் 24 சொன்னா அந்த பையனுக்கு வந்துருது. நாளைக்கு இந்த ரிப்போர்ட்டருக்கு யாருக்கும் வராதுன்றதுக்கு யாரு கேரண்டி? ஆட்சி மாறினா வந்தா அப்ப நாங்க எல்லாம் கொய்ய மையம்னு கத்துவோம். அப்போ புரட்சி நடந்துரும். இது எவ்வளவு மொக்கையான இது சிஸ்டமா இருக்கு. அப்ப இங்க இது எந்த அளவுக்கு இவர்கள் வந்து நான் வந்து அவங்களுக்கு கொச்சப்படுத்தல, பணம் வாங்கிட்டு அடிமையா இருக்காங்க கொச்சை கூட படுத்தல. அப்ப எந்த அளவுக்கு இவர்கள் வந்து ஆளும் கட்சிக்கு விசுவாசம், குறிப்பா திமுகவுக்கு அடிமையா இருக்காங்க. விசுவாசம் எல்லாம் இல்ல, அடிமை, ஸ்லேவரி. இது மாதிரி ஒரு மொக்கையான. இப்ப உங்களை வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் சொன்னாங்க, என்ன யூடியூபர்னு சொன்னாங்க. ரைட், ஃபைன், அதெல்லாம் விடு. இப்ப இந்த பையன் யாரு? ஃப்ரீலான்ஸ் கேமரா பண்றாங்க. ஃப்ரீலான்ஸ் சொல்லிடுவாங்க, அது ஒரு கண்டுபிடிப்பாங்க. அவர் வந்து ஃப்ரீலான்ஸுங்க, எங்களுக்கு ஃபுல் டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. ரொம்ப ஆபத்தானது. ஊழல் இல்லாதது ஊழல் ஒழிப்புங்கிறீங்க. ஆனா எல்லாம் நீங்க கூட்டு சேர்க்கறதெல்லாம் வந்து மற்ற கட்சியில இருந்து துரத்தி விடப்பட்ட அல்லது செங்கோட்டையன் மாதிரி இல்ல ஊழல் புகார்ல இருக்கிறவங்க. யார் ஊழல் புகார்ல இருக்க சொல்லுங்க. செங்கோட்டை என்ன எடுத்துக்கலாம், செங்கோட்டை பல்வேறு புகார்கள் என்ன நீங்க உங்களுக்கு நல்லா தெரியும். என் மேல 20 வழக்கு இருக்கு. 20 பொய் வழக்கு தெரியும். சரி,
ஓகே. ஆனால் பொய் வழக்குகள் போடுறதுனாலே அந்த வழக்குகள் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து என்னை வந்து குற்றவாளின்னு நீதிமன்றம் சொல்லிச்சுன்னா நான் குற்றவாளி, நீதிமன்றம் என்னை நிரபராதின்னு சொல்லிட்டுனா நான் நிரபராதி, நான் குற்றமற்றவன் தான். இப்போ செங்கோட்டையன் உள்ள எல்லா வழக்குகளும் அவர் நிரபராதி என்று நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். அவரை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ வைத்தியலிங்கத்தை எடுத்துப்போம். செப்டம்பர் 2024 தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தஞ்சாவூர் யூனிட்டு அவர் மேலே 2 எஃப்ஐஆர் போடுறாங்க. ஒன்று வந்து 2011-16 அவர் வந்து பெருங்குடியில் ஒரு ஐடி பார்க்குக்கு லேண்ட் அப்ரூவல் கொடுத்ததில் கிட்டத்தட்ட 28 கோடியோ 28 கோடி லஞ்சம் வாங்கினார்ன்ட்டு ஒரு வழக்கு. 2வது வழக்கு 2011-16 5 வருஷத்தில் 2011 அவருடைய சொத்து மதிப்பு 38 லட்சம், 2016 அவருடைய சொத்து மதிப்பு 38 கோடி, 1000 மடங்கு சொத்து அதிகரிச்சிருக்கு. அது ஒரு வழக்கு. இது ரெண்டும் தமிழக அரசு காவல்துறை யார்கிட்ட இருக்குது? தமிழக முதல்வர் காவல்துறை போட்ட எஃப்ஐஆர். இதை தொடர்ந்து இடி வந்து அவருடைய ஒரு 100 கோடி மதிப்புள்ள சொத்து அதை முடக்குது. அவரை கூட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டு இணைப்பு விழா நடத்துறீங்க, 20,000 பேரை வச்சுட்டு அவரை புகழ்ந்து பேசுறீங்க. அதுதான் நம்ம பாஜக எல்லாம் கொஞ்சம் எப்படி வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க, அதே மாதிரி இங்க ஒரு வாஷிங். இப்போ நீங்க தாவேகாலி அப்படி ஒரு வாஷிங் என்ன வாஷிங்? யார் வந்தா சொல்லுங்க? குற்ற பின்புலத்தோட இருக்கவங்க யார் வந்தாங்க? இல்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பொது தரத்திலே இப்படி ஒரு திமுக செட்டப்ல ஒரு கிளை கீழே இருக்கிற தொண்டர்கள் நீங்க போய் இன்னைக்கு கூட சர்ச் பண்ணிப்பாங்க. கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எந்தெந்த வழக்கு செங்கோட்டையன் மேல இருந்தது அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாரு. சிபிஐ வழக்கு, நம்ம ஸ்டேட் போலீஸ் கூட இல்லை, சிபிஐ வழக்கு, அக்யூட்டல் பிறகு நீங்க அவர் குற்றவாளின்னு எப்படி சொல்ல முடியும்? சரி, இப்போ அதே மாதிரி அந்த இன்கம் டேக்ஸ் விவகாரங்கள் சூப்பர். அதுல என்ன நீங்க ஊழல் எதிர்க்கிறீங்க, நீங்க உங்ககிட்ட நீங்க காரை இறக்குமதி பண்றீங்க, அதுக்கான வரி விதை கட்ட மாட்டீங்க, மேல்முறையீடு போறீங்க, இப்படியே வந்து ஒன் பை ஒன்னா சொல்லுங்க. இப்ப சொல்றாங்க வரி ஏய்ப்பு 15 கோடி இப்படி ஒரு நடந்த 15 கோடி வரி ஏய்ப்புக்கு 1.5 கோடி நீங்க ஃபைன் கட்டிட்டு போங்க அப்படின்னு இந்த கவர்மெண்ட் சொல்லிச்சுன்னா எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும்னா பண்ண மாட்டாங்க. ஓ, எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் தோழர். சரி, வரி ஏய்ப்பு 15 கோடி, சரி 1.5 கோடி நீங்க பணத்தை கட்டிட்டுருங்க, ஃபைன் போட்டுருங்க, இப்படிதான் நியூஸ் போகுது. புலி படத்தில் 15 கோடி வரி ஏய்ப்பு, அதற்கு அபராதம் எது தண்டனை 1.5 கோடி கட்டா எல்லாரும் கட்டிட்டு போயிட்டே இருப்பானே. இது ஈஸி மெத்தடு. என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். அந்த ஃபினான்ஷியல் இயர்லயே இந்த வரிகள் மொத்தத்தையும் கட்டியாச்சு. 2015 வந்து அந்த ரைடு நடக்கிறதுல அந்த ரைடு நடந்ததுனாலேயே அந்த பணம் சிக்கினதுனாலே இது வந்து எக்ஸ்ட்ரா பணம் கிடையாது. அதுக்கு அடுத்த வர்ற ஃபினான்ஷியல் இயர் அப்படிதானே 15-16 அதுக்கு எல்லாம் 2015-16 வந்து ரைடு நடக்குது. 16-17 ஃபுல்லா கட்டியாச்சு. வரி ஒரு சல்லி காசு பாக்கி இல்லை, எல்லாத்தையும் கட்டியாச்சு. கட்டி முடிச்சிட்ட பிறகு 17, 18, 19, 20, 21, 22 5 வருஷம் கழிச்சு ஃபைன்னு ஒன்று போடுறான். அப்படி இன்கம் டேக்ஸ் சட்டத்திலே இடம் இல்லை. நீ ஃபினான்ஷியல் இயர் 2016-17 நான் அன்னைக்கே வரி கட்டி முடிச்சிட்டேன், நீ தான் வரியெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்ட. ஆனா அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு ஒரு ஃபைன்னு 1.5 கோடி போடுற. அது நீ 6 மாசம் நீ நடவடிக்கை இருந்தா கூட 6 மாசத்துலயே பண்ணியிருந்துருக்கணும். அப்போ கூட நம்ம சண்டை போடுறோம். 6 மாசத்துல நீ ஒரு ஆய்வு பண்ணி பார்த்ததுல கண்டுபிடிச்சிருப்பாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் 1.5 கோடி நீ போடுறனா அதுக்கு சட்டத்திலே இடம் இல்லை. நாங்க ஃபர்ஸ்ட் போட்ட 2021 வந்த உடனே போய் ஹைகோர்ட்ல போட்டோம். சிங்கிள் ஜட்ஜி எங்களுக்கு வந்து ஃபேவராக கொடுத்துறாங்க, இன்கம் டேக்ஸ் பண்ணது தப்புன்ட்டு. இன்னைக்கு அந்த நேற்று நடந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சு பாருங்க. ஜட்ஜு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. எப்பா நான் அந்த அப்போசிஷனோட மெரிட்டுக்குள்ளெல்லாம் போல, அவங்க என்ன கேட்குறாங்க அதுக்குள்ளெல்லாம் போல, நான் வந்து இதை கேன்சல் பண்ணுறேன், இந்த பெட்டிஷனை கேன்சல் பண்ணுறேன். நீங்க அப்பலேட் கோர்ட்ல பெரிய கோர்ட்ல போய் பாத்துங்க, மேல பாத்துங்க. அப்ப இது ஃபைனலே கிடையாது. நாங்க வந்து நீங்களே சொல்லுங்க 5 வருஷத்துக்கு அப்புறம் ஃபைன் போட முடியுமா? ஏன்னா ஃபினான்ஸ்ன்றது அப் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும் தோழர். 5 வருஷத்துக்கு நீங்க ஏழையா கூட போயிடலாம். கொடுக்கையா போற நீ ரைட்டா? அப்ப இது எங்களுடைய ரைட், உரிமை தொடர்பானது தானே. இதையும் வந்து அவதூறு தான் பரப்புறாங்க. வரி ஏய்ப்புன்றாங்க. வரி ஏய்ப்பு நீங்க இப்படி இந்த சரி வரி ஏய்ப்பு பண்ணவங்க 15 கோடி வரி ஏய்ப்புக்கு 1.5 கோடி ஃபைன் போட்டு நீ போனா இதே எல்லாருமே பண்ணுவாங்களே தோழர். நீங்க முன்மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிற ஒரு நல்ல இடத்துல நீங்க அதை வந்து இல்ல, இது எங்களுடைய ரைட், நாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். வரி ஏய்ப்பே கிடையாது. அதுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு நீ தண்டனை ஃபைன் போட்டேன்னா அப்போ இது வந்து இவங்க வந்து இடி எப்படி ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க, சிபிஐ ஆயுதமா பயன்படுத்துறாங்க, இன்கம் டேக்ஸை ஆயுதமா பயன்படுத்துறாங்க. மாஸ்டர் படத்து ஷூட்டிங் டைம்ல தான் நினைக்கிறேன் மறுபடியும் இதே மாதிரி ஒரு இன்கம் டேக்ஸ் ரைடு. என்ன ஒரு சல்லி காசு எக்ஸ்ட்ரா இல்லை. எவ்ரிதிங் வாஸ் கிளியர். அதே
டாக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் க்ளீன் சிட் கொடுத்துச்சு. நீங்க கார் கூட்டணிக்கு வராதனாலதான் இந்த நெருக்கடிகள் வருதா? இல்ல, ஜனநாயகன் எப்பதான் வரும்? இது வந்து உண்மையிலேயே எங்களுக்கு நல்லதுன்றான். பூஸ்டப் பண்றாங்க. இல்ல, நான் வந்து கிளாரிட்டி பண்ண முடியுதுல. எப்படி இது இயற்கையா தான் நடக்குதுன்னு வைங்களேன். 2 நாளைக்கு முன்னாடி பேசுறாரு, நான் ஊழல் செய்ய மாட்டேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன்னு. அடுத்தது இதை எடுத்து வைக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் வரி ஏய்ப்புன்னு போட்டுருக்காங்க. ஆனா உண்மை வரி ஏய்ப்பே இல்லையே. ஸோ ஆனால் எதுக்கு சொல்லணும்னா, இப்படியெல்லாம் வந்து நம்ம மக்களை வந்து திசை திருக்கிட்டு தான் இருப்பாங்க. இது வந்து ஊடகங்கள் வந்து ஒன்று அங்கே டெல்லியில் இருக்கிறது கோடி மீடியா, இங்கே இருக்குது டேடி மீடியா. டேடி மீடியா கோடி மீடியா என்ன பண்ணுவோம், இதுதான் பண்ணுவோம். சரி, 2026 தேர்தலில் விஜய் வெற்றி பெறலன்னா ஃபெலிக்ஸோட நிலை என்ன? இல்லை, அந்த சந்தேகமே இல்லை தோழர். விஜய் வெற்றி பெறுவார். நான் இப்பயும் சொல்கிறேன், ஒன்லி ஒன் பார்ட்டி ஐம் கோயிங் டு பி தேர், தட் இஸ் ஒன்லி டிவிகே. தட்ஸ் இட். ரொம்ப மகிழ்ச்சி தோழர். ரொம்ப நன்றி தோழர். தேங்க்யூ.